எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் அநேகம் அவரிடத்தில் ஒன்றுன்னு சொன்ன வசனத்துக்கு ஏற்ற பிரகாரமாய் கர்த்தர் குறித்ததை நிறைவேற்றியிருக்கிறாரு. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி டிசம்பர் மந்த் என்னையும் ஜோகனையும் கர்த்தர் குறித்த நேரத்தில் இணைத்தார். இந்த வாழ்க்கையை துவங்குவதற்கான கிருபை செய்திருக்கிறார். அதுக்கப்புறமா இந்த விசா அப்ளை பண்ணுற விஷயத்தில் வந்து நிறையா தடைகளான காரியங்கள் வந்தது. ஃபர்ஸ்ட்டு சொல்லணுன்னா, என்னோடய பாஸ்போர்ட் விஷயத்தில் யூஸ்வலாக பாஸ்போர்ட்டில் வந்து கிவன் நேமும் இருக்கும், அப்பா சர்நேமில் வந்து அப்பாவோட நேம் இருக்கும். சரி, திருமணம் ஆனதுனால ஹஸ்பண்டோட நேமை வந்து மாற்றிக்கலான்னு சொல்லி நாங்கள் அதுக்காக அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போனோம் ஃபர்ஸ்ட் டைம். அப்போ வந்து அங்கே இருந்த ஆஃபீஸர் வந்து இது வந்து பண்ண முடியாது, அட்ரஸ் மட்டும் ப்ரூஃப் நீங்கள் மாற்றி எடுத்துகிட்டு வாங்க, ஆனால் வந்து இந்த மாதிரி நேம் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அப்பாவோட நேம் வந்து அது சங்கர்னு இருந்தது, ஹிந்து நேமு. இது ஜோஹன் ஸ்டான்லி கிறிஸ்டியன் நேமாக மாற்றணும் அப்படின்றது இருந்தனால அவங்க வேறு மாதிரி நினச்சிக்கிட்டாங்க, இது வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னார். சரி, நான் வந்து பாஸ்போர்ட் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறமா செகண்ட் அப்பாயின்மெண்ட்காக நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு விசுவாசத்தோடு எல்லோரும் ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணிட்டு தான் போனோம். அன்னைக்குன்னு பார்த்து எந்த ஆஃபீஸர் வந்து இது மாற்ற முடியாதுன்னு சொன்னாரோ அவர் இல்லாமல் வேறு ஒருத்தர் வந்து இருந்தார். அது கர்த்தருடைய கிருபையினால் அன்றைக்கி வந்து என்னோடய ஹஸ்பண்டோட நேம் வந்து சர்நேமாக மாற்றி கர்த்தர் அதை செய்து கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஈவன் விசாவுக்கு அப்ளை பண்ணும்போதும் வந்து சொன்னாங்க, இவ்வளோ சீக்கிரமாக வந்து ஃபேமிலி விசா வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபையால் இந்த ஃபெப்ரவரி மிட்லேயே வந்து இந்த வீக் 12th அன்னைக்கு விசா என்னோட கைகள் நான் ரிசீவ் பண்ணுறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். இது எங்கேயுமே துரிதமாக செய்ய முடியாதுன்னு சொன்னவங்க மத்தியில் கர்த்தர் அதை வந்து சீக்கிரமாக வந்து செய்து கொடுத்துருக்கிறாரு. இந்த வீக்கும் என்னோட டியூஸ்டே நான் வந்து பிரயாணப்பட்டு போகிறேன். கர்த்தர் தான் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிக்கணும். எங்களுக்காக ஜெபித்த ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. ஆன்ட்டி அங்கிளுக்கும் நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம். அண்ட் தேவனுக்கு கோடா கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். தேங்க்யூ. அல்லேலூயா. யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம், நான் இதற்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையை வைத்து தான் நான் உங்கள் நடுவில் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 5:9. கர்த்தர் யோசுவாவை நோக்கி இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் நிந்திக்கப்பட்டார்கள். நிந்தனை அப்படி சொன்னாக்கா அவமானம் அல்லது நெருக்கம் அல்லது பாரம் அல்லது சாபம் என்று அதுக்கு பல பெயர்களை நம்ம சொல்லலாம். நிந்திக்கிற காரியங்கள், திட்டுறாங்க அப்படி சொல்லிட்டு பல காரியங்களை நம்ம சொல்லலாம். கர்த்தர் யோசுவாகிட்ட சொல்கிறாரு, எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்டேன். எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்தியராலே நிந்திக்கப்பட்டார்கள். பல விதங்களிலே துன்பத்தை அனுபவித்தார்கள். பல சூழ்நிலைகள் அவங்க துக்கத்தோடு கூட இருந்தார்கள். தேவனுடைய ஜனம், கர்த்தருடைய ஜனம் நிந்தனைக்குட்படுத்தப்பட்டிருந்தது. அந்த நிந்தையை கர்த்தர் சொல்கிறார் யோசுவா கிட்ட, நான் புரட்டி போட்டேன். புரட்டி போட்டேன்னா கீழே இருந்து மேலேயும் மேலேருந்து கீழையும் அப்படி புரட்டி போட்டேன் அப்படி சொல்கிறார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் தேவனுடைய ஜனமாக இருக்கலாம், ஆண்டவரை ஆராதிக்கிற கூட்டமாக இருக்கலாம், இயேசுவை நேசிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு நிந்தை, யாரோ உங்களை அவமானப்படுத்திட்டு இருக்காங்க,
யாரோ உங்களை துக்கப்படுத்திட்டு இருக்காங்க, யாரோ உங்களை பாரமான காரியங்களை சொல்லி உங்களுடைய இருதயத்தை நோகடிக்கிறாங்க. பல விதங்களிலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, இஸ்ரவேலராகிய உங்களை பார்த்து, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களெல்லாம் இஸ்ரவேலர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக இருந்தால் கர்த்தர் தெளிவாக யோசுவா பார்த்து சொல்கிறாரு, உன் நிந்தனையை நான் புரட்டி போட்டேன். நீங்கள் நிந்திக்கப்படுறீங்களா, அவமானப்படுறீங்களா? உங்கள் வேலையில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்கள் கணவனால், உங்கள் மனைவியால், உங்களுடைய பிள்ளைகளால், சமுதாயத்தில் ஏதோ ஒரு நிந்தை, ஏதோ ஒரு அவமானத்தை தாங்கி கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, உன் நிந்தையை நான் புரட்டி போட்டேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நிந்தனைகள், எந்த அவமானங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்ச்சியான காரியங்கள் இருந்தாலும் அதை புரட்டி போடுவேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் அப்படியே அதை செய்வார், அதை அவர் புரட்டி போடுவார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, சரி, இந்த எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நிந்திக்கப்பட்டாங்க, எப்படி அவங்களுக்கு நிந்தை உண்டாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு நான் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தேன். அப்படி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எகிப்தினுடைய ஜேர்னியை, எகிப்தில் அவங்க பயணப்பட்டு போகிறத ஆதியாகமம் முதல் அதிகாரத்தை திருப்பி பார்த்தேன். அப்போ ஆவியானவர் எனக்கு விளக்கி காண்பித்த சில காரியங்களை நான் உங்கள் நடுவில் கொண்டு வந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். யாத்திராகமம் முதல் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். பாருங்க, எவ்வளவு பெரிய சூழ்ச்சி நடக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகாதபடிக்கு ஒரு நிந்தை, அதுக்கு ஒரு சூழ்ச்சி பண்றான். யுத்தத்தை உண்டாக்கிடலாம், அந்த யுத்தம் உண்டாக்குனா நம்ம கூட சேர்ந்து யுத்தம் பண்ணுவாங்க. அப்போ அவங்க வெளியில் என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. அப்படி நம்ம அவங்கள லாக் பண்ணிடலாம், அப்படி அவங்கள நிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்புக்கு அப்புறம் ஒரு புதிய ராஜா வரான். அந்த புதிய அரசன் இப்படியா சதி திட்டம் தீட்டுறான். அதை வாசித்து பார்க்கலாம். அதே 15-16 வசனங்களை வாசிக்கலாம். அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய என்ற பெயருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் பொழுது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் உட்கார்ந்திருக்கிறதை பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். பாருங்க, எப்படிப்பட்ட நிந்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. பெருகாதபடிக்கு நிந்தை. அவங்க மல்டிஃபை ஆகக்கூடாது, அவங்க வளரக்கூடாது, அவங்க செழிக்கக்கூடாது, அந்த இனம் பெரிய ஜாதியாக கூடாது என்பதற்காக பாருங்க என்னன்னா பிளான் பண்றான் சத்துரு. பெருகாதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகாதபடிக்கு நிந்தையை அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் கூட யாரோ உங்களை பெருக்கத்தை தடுக்கிறாங்களா? அது பொருளாதாரத்தில் இருக்கலாம்,
அல்லது ஒருவேளை ஃபிசிக்கலாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஊழியமாக இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், உங்களுடைய தொழிலாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது பெருகாதபடிக்கு ஒரு நிந்தனை நமக்கு இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகாதபடிக்கு அவங்க சதி திட்டம் திட்டுறாங்க. எகிப்தியர்கள், எகிப்தின் ராஜா ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொல்லணும்னு சொல்கிறான். பாருங்க, அவங்க பெருகாதபடி யுத்தம் உண்டாக்கணும்னு சொல்கிறான். அவங்க வெளியில் போகாதபடிக்கு நம்ம கூட சேர்ந்து யுத்தம் பண்ணுவாங்க, அவங்கள எப்படியாச்சும் லாக் பண்ணினோன்னு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நிந்தை அவளுக்கு இருந்தது. அந்த நிந்தையை தான் கர்த்தர் புரட்டி போட்டார். ஹல்லேலூயா. அதைத்தான் யோசுவா கிட்ட கர்த்தர் சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் நிந்திக்கப்பட்டாங்க, அந்த நிந்தையை புரட்டி போட்டேன்னு சொல்றாரு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிந்தையிலே நீங்கள் இருக்கிறீங்களா? இப்படிப்பட்ட நிந்தையிலே நீங்கள் அவமானப்பட்டு நிற்கிறீங்களா? பெருக முடியாதபடிக்கு ஏதோ ஒரு காரியத்தில் தடை என்று சொல்லி, ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு எல்லா காரியத்திலும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிருக்கீங்களா? உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் பெருகாதபடி இருக்கிற தடையை நான் புரட்டி போட்டேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அவர் புரட்டி போடுவார். சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சிக்கலில் நீங்கள் தடுமாறி கொண்டிருந்தா, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறப்பட்ட இப்படிப்பட்ட நிந்தையை கர்த்தர் புரட்டி போடுவார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். தேராக மரித்த பின்பதாக ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? களிமண்ணில் பொம்மை செஞ்சு அந்த பொம்மையை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான் இந்த ஆபிரகாம். அப்படி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவன கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நீ வா, ஊழியத்துக்கு வா, நீ என் கூட வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை பெருக பண்ணுவேன் அப்படி சொல்லி வாக்குத்தத்தம் செய்துட்டார். இவன் அங்கிருந்து புறப்பட்டு வந்துட்டான். அப்படி வந்துட்டவன பாருங்க, அநேக விதங்களில் நிந்திக்கிறாங்க, அநேக நிந்தனைகள். கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்து 25 வருஷம் ஒரு பெருக்கமும் இல்லை. கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்து ஒன்றுமே நடக்கலை. அவர் வாக்குத்தத்தம் செய்தது உண்மை, ஆனால் அவர் நிந்திக்கப்பட்டு கொண்டே இருந்தார், அவமானப்பட்டு கொண்டே இருந்தார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் பெருக்கம் இல்லாமல் இருந்தார். எனக்கு அன்பானவர்களே, அவரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தாராம்? வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில், கவனிங்க, அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஹல்லேலூயா. அவன் ஒருத்தனா இருந்தாங்க. அவன் களிமண்ணில் பொம்மை செஞ்சுன்னு தனியாக இருந்தான். அவன் கூட யாருமே இல்லை. அவங்க அப்பாவும் மரித்துட்டார். அவனுக்கு எந்த சோர்ஸும் இல்லை, எந்த முகாந்திரமும் இல்லை. அவன் தனிமையாக இருக்கையில் கர்த்தர் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். ஹல்லேலூயா. அவன் நிந்தையை புரட்டி போட்டு கர்த்தர் பெருக பண்ணினார். நாமும் ஆபிரகாமின் குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோமே. இயேசுவும் அவனுடைய சந்ததியிலே தான் பிறந்தார். ஹல்லேலூயா.
எப்படி பெருக பண்ணார் பாருங்க, எப்படி நிந்த மாறிச்சு பாருங்க. இங்க வாசிக்கலாம், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் அவன் பாருங்க தனியா இருக்கிறான். அவனை கூப்பிட்டு கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார், எப்படி பெருக பண்ணுகிறார் பாருங்க, நிந்தையை புரட்டி போட்டு. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும், என்ன காரியங்கள்ல? சகல காரியம்னாக்கா எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஹல்லேலூயா. எப்படி பெருக செஞ்சிட்டார் பாருங்க. தனியா இருக்கிறான், களிமண்ணில் பொம்மை செஞ்சிட்டு இருக்கிறான். அவனை கூப்பிட்டு கர்த்தர் நிந்தையை புரட்டி போட்டு அவனை என்ன செஞ்சிட்டா? சகல காரியங்களிலும் அவனை ஆசீர்வதித்தாராம். அவன் என்னென்ன செய்கிறானோ அதிலெல்லாம் ஒரு பெருக்கம். சரி, அதுலேயே நீங்கள் 35ஆம் வசனத்தை வாசி பாருங்க. அவன் வேலைக்காரன் சொல்கிறான், ஆபிரகாமுடைய வேலைக்காரன். வாசிக்கலாம். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். எப்படியா? சீமானாய் இருக்கிறார். சீமான்னா என்ன அர்த்தம்? நம்ம ஊர் சீமான் கிடையாது. சீமான்னாக்கா எல்லா செல்வம் படைத்தவன். ஹல்லேலூயா. பெரிய செல்வாக்கு மிகுந்தவன். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. பெரிய செல்வாக்கு நிறைந்தவன். பாருங்க, செல்வ சீமானா இருக்கிறான். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். எப்படி ஆசை வச்சுக்கிறார் பார்த்தீங்களா? எப்படி ஆசை வச்சுக்கிறார் பாருங்க. எப்படி அவனை பெருக செய்திருக்கிறார், எப்படி அவன் நிந்தையை மாற்றினார் பார்த்துங்க. ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் பார்த்துங்க, வெள்ளி பொண்ணு எல்லாம், வேலைக்காரி எல்லாத்தையும் கொடுத்து அவனை பெருக செய்து கர்த்தர் நிந்தையை புரட்டி போட்டு, தனிமையாக இருக்கிற ஒரு மனிதனுடைய நிந்தையை புரட்டி போட்டு கர்த்தர் ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, நீ ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு பெருக்கமும் எனக்கு இல்லை, ஒரு ஆசீர்வாதமும் எனக்கு இல்லை, ரொம்ப நாளாக அப்படி தான் இருக்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் நான் அப்படி தான் இருக்கிறேன், நான் ஊழியம் செய்ததுக்கப்புறம் அப்படி தான் இருக்கிறேன், நான் இப்படியெல்லாம் ஆண்டவருக்காக கொடுத்த நான் அப்படி தான் இருக்கிறேன், அப்படி புலம்புறீங்களா? அப்படி நினைக்கிறீங்களா? கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்னதான் உங்களை பார்த்து சொல்கிறார். உங்கள் நிந்தையை நான் புரட்டி போட்டு உங்கள் பெருகாமல் இருக்கிற நிந்தையை நான் புரட்டி போட்டு உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அவன் தனியாக இருக்கிற ஒரு மனுஷனை கூப்பிட்டு இவ்வளவோ ஆசீர்வாதத்தை தர முடியும்னாக்கா, எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் மாறாதவர், அவர் உண்மையுள்ள தேவன். நீங்கள் பெருகாதபடிக்கு இந்த நிந்தையில் நீங்கள் அகப்பட்டிருக்கீங்களா? பெருகாதபடிக்கு இப்படிப்பட்ட நிந்தை உங்களுக்கு இருக்குதா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் நிந்தையை கர்த்தர் மாற்றி போடுவார், உங்களை பெருக செய்வார், உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகாதபடிக்கு ஒரு நிந்தை இருந்தது. இஸ்ரவேலராயிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் பெருகாதபடிக்கு ஏதோ நிந்தை இருக்குதுன்னா இன்னைக்கு கர்த்தர் அதை புரட்டி போடுவேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. சில வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள், நான் ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தேன். உங்களுக்கு தெரியும் அந்த சாட்சி. அந்த ஸ்ரீலங்காவில் ஒரு இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஊழியத்துக்கு. நான் ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. ஏன்ட்டல்ல என்னை கூட்டிகிட்டு போன பாஸ்டர்கிட்ட.
அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் அவர் கூட போனேன். அவர் என்னை கூட்டிகிட்டு போனார். பெரிய வீடு. அவங்க யாருன்னு கேட்டாக்கா வைர வியாபாரம் செய்கிறவங்க. ஆனால் அவங்க குடும்பம் பெருகவே இல்லை. 15 வருஷமாக பாருங்கள் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டாங்க. குழந்தையும் இல்லை, பெருக்கமும் இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையில தான் அவங்க ஒரு புத்த மதத்தை சார்ந்தவங்க. அங்கே என்னை ஜெபிப்பதற்காக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. எனக்கு அவங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் சொன்னார், உன்னை நான் பெருக செய்வேன், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், உன்னை பெருக செய்வேன், உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். அவங்க சொன்னாங்க, பிரதர் எனக்கு குழந்தை இல்லாத இருக்கிறேன், நான் இவ்வளவு காலமாக இந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்கேன், எல்லாம் இருக்குது, எல்லா சௌகரியமும் இருக்குது, என்னுடைய ஜென்ரேஷன் இல்லாமல் பெருக முடியாதபடிக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் சொன்னாங்க, நான் உலகத்தில் எல்லா இடங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், எல்லா இடங்களுக்கும் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், பட் ஒரு பெருக்கம் இல்லை, ஒரு ஆசீர்வாதமாக இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க. நானும் போயிட்டேன், ஊழியத்தை முடிச்சுட்டு. திரும்பி வர காலகட்டத்தில் அந்த அருமையான சகோதரி ஃபோன் பண்ணி அந்த பிரதரை கூட்டிகிட்டு வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த பாஸ்டரை பார்த்து கேட்டேன். அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, அவர் இப்போ இல்லை, கத்தருக்குள் போயிட்டார். அவரை பார்த்து கேட்டேன், என்னத்துக்கு என்ன தொல்லை பண்ணுகிறீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு. இல்லை பிரதர், அவங்க கூப்பிட்றாங்க, நீங்கள் வாங்க அப்படி சொல்லிவிட்டு மறுபடியும் நான் திரும்பி ரிட்டர்ன் வரும்பொழுது என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு குழந்தை உண்டாயிருக்குதுன்னு டாக்டரும் சொல்கிறாங்க. 15 வருஷமாக எங்கெங்கேயோ போய் பார்த்தேன், எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்தேன், அமெரிக்கா தேசத்துக்கும் போய் பார்த்தேன், ஆஸ்திரேலியாவில் பார்த்தேன், தாய்லாந்தில் பார்த்தேன், மலேசியாவில் பார்த்தேன், எல்லா வசதியும் இருக்குது, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடித்து பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்கலை. ஆனால் இப்போ எனக்கு குழந்தை உண்டாயிருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இயேசு நல்லவர், இயேசு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். சரியாக 10வது மாதத்தில் ஒரு நல்ல ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கி அவன் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஹல்லேலூயா. அவனை குறித்து அடிக்கடி எனக்கு வாட்ஸ்அப்பில் அவங்க ஃபோட்டோஸ்லாம் அனுப்புவாங்க. அவன் ரொம்ப செல்ல பிள்ளையாக அவங்க வீட்டில் இருக்கிறான். பிரியமானவர்களே, அந்த நிந்தையை கர்த்தர் மாற்றினார். அந்த நிந்தையை கர்த்தர் புரட்டி போட்டார். பெருகாதபடி இருக்கிற நிந்தை அப்படி புரட்டி போட்டதுனால என்ன ஆச்சுன்னா, அவங்க சொந்த இரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அவங்க ஒரு ஏஓஜின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்ரீலங்காவில் சபை பேர், இங்கே ஏஜி மாதிரி அங்கே அந்த சபையில் இப்போ மெம்பராக இருக்காங்க. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர் தானே. அவங்க நிந்தையை புரட்டி போட்டவர் உங்கள் நிந்தையை புரட்டி போட மாட்டாரா? எந்த நிந்தையில் இருக்கீங்க? பெருகாதபடி இருக்கப்பட்ட நிந்தை. மல்டிஃபை ஆக முடியல, பெருகவே முடியல, ஆசீர்வாதமே இல்லை. நீ தனியாக இருக்கிறன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? யாரும் எனக்கு உதவி செய்யறதுக்கு இல்லை, என்னுடைய வியாபாரத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, பெருகுவதுக்கு எந்த விதத்தில் யாரும் எனக்கு உதவி செய்யலை ஃபீல் பண்ணுறீங்களா? ஆபிரகாம் அப்படி தான் ஃபீல் பண்ணியிருப்பார் போலகுது. கர்த்தர் அதை தான் சொல்கிறார். அவன் ஒருவனாக இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை, அப்படி தானே பைபிள் சொல்லுது, நான் சொல்லலைங்க, வேதம் அதான் சொல்லுது. உங்களை பெருக செய்ய மாட்டாரா? உங்கள் நிந்த மாறும் பொழுது பெருக்கம் உண்டாயிடும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் நிந்த மாறுச்சு,
பலுகி பெருகினார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நிந்தையை மாற்றி பலுகி பெருக பண்ணுவார். ரெண்டாவது நான் வேதத்தில் பார்த்தேன், அவங்களுக்கு என்ன நிந்தை இருந்தது அப்படின்னு சொல்லி அதே அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மன்னிக்கணும், அதே அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தருடைய ஜனம். இவங்களுக்கு ஒரு நிந்தை இருந்தது. பெருகாதபடிக்கு பிளான் பண்ணிட்டாங்களா? ராஜா பிளான் பண்ணி அந்த காரியத்தெல்லாம் நிறைவேற்றிட்டு இருக்கானா? இப்போ ஆளுக்கு அடுத்து ஒரு நிந்தை இருக்குது. என்னன்னாக்கா, சுமை சுமக்கிற நிந்தை. அவங்க பாரமான வேலைகளை கொடுத்து அவங்கள சுமக்க வைத்தாங்க. கடுமையான வேலை, அவங்களால சுமக்க முடியாத பாரம், அவங்களால தாங்க முடியாத பாரம். எனக்கு அன்பானவர்களே, பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்க எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. அவங்க சுமக்கிறத பார்க்கறதுக்கு ஒரு விசாரணைக்காரனை வச்சானா, சூப்பர்வைசர். என்ன பண்ணுறாங்கன்னு பாரு. கொஞ்சம் நின்னா கூட விட மாட்டாங்க, அங்கே போக விட மாட்டாங்க. பாருங்க, அவங்களுடைய நிந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இஸ்ரவேல் மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். பாருங்க, அந்த நிந்தையினால அவங்க மிகுந்த பாரம் அடைந்தாங்க, மிகுந்த துக்கம். அதனால தான் கர்த்தர் மோசேயை கூப்பிடுறாரு. அவங்க கூக்குரலை நான் கேட்டேன், அவங்க இடுக்கிற கூக்குரலை நான் கேட்டேன், அவங்க கண்ணீரை நான் கண்டேன். ஐயோ, அவங்க வேதனைப்படுறாங்க, நீ போயா, அவங்கள கூட்டிட்டு அவங்கள வழி நடத்திட்டு போயா அப்படி சொல்லி முச்செடி நடுவில் இருந்து கர்த்தர் பேசுறாரு. மோசே கிட்ட கர்த்தர் பேசுறாரு. அவருக்கு போய் யாரும் சொல்லலை. அவ்வளோ பாரம், அவ்வளோ சுமை, நிந்தை. எனக்கு அன்பானவர்களே, ஒரு நாள் வந்தது. இப்போ பாருங்க, அவங்க நிந்தையை கர்த்தர் அப்படியே புரட்டி போட்டார். அவங்க விடுதலை ஆயிட்டாங்க, கானான் தேசத்துக்குள்ளாய் பிரவேசித்தார்கள். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் ஆசீர்வாதமான தேசம், கர்த்தர் சொன்ன சுதந்திரமான ஒரு தேசம். இப்போ அவங்களுக்கு நிந்தை கிடையாது, அவங்களுக்கு பாரம் கிடையாது, சுமை சுமக்க வேண்டியது இல்லை, பாரம் வேண்டியது இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனே, சகோதரியே, ஏதோ ஒரு பாரத்தை நீங்கள் சுமந்துட்டு இருக்கீங்களா? ஏதோ ஒரு பாரத்தோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் நிந்தையை புரட்டி போடும் பொழுது உங்கள் பாரம் லகுவாய் மாறும். ஹல்லேலூயா. பாரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அநேகருடைய வாழ்க்கையில் எல்லாம் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் இந்த பாவம் மாத்திரம் என்னை விட்டு போக மாட்டுது. இந்த கெட்ட குணங்கள் மாத்திரம் என்னை விட்டு போக மாட்டுது. இந்த பாவமான காரியங்கள் மாத்திரம் என்னை விட்டு போக மாட்டுது. பாவம் ஒரு பெரிய பாரம் தெரியுமா? ஒரு பெரிய சுமை தெரியுமா? அது ஒரு பெரிய நிந்தை தெரியுமா? நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், மறுபடியும் நான் அதே தான் செய்கிறேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், வேண்டான்னு நினைக்கிறேன், விட்டுறணும்னு நினைக்கிறேன், ஆனால் மறுபடியும் அதே பாவத்தை செய்கிறேன். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், ஆனாலும் அதை விட முடியல. என்னால் விட்டு வெளியில் வர முடியல. அநேகருடைய வாழ்க்கையில் இந்த பாரம் அவங்கள நிந்திக்க வைக்கிறது. பாருங்க, ஒரு குடிகாரனாக இருந்தாக்கா அவனை எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா? யோசிச்சு பாருங்க. எல்லாம் பார்த்து சொல்லுவாங்க,
அவன் குடிகாரன், அவன் பொல்லாதவன், அவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நிந்திப்பாங்களா நிந்திக்க மாட்டாங்களா? எனக்கு அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம் பாரமாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு நிந்தை, விட முடியாதபடிக்கு நிந்தை, விட முடியாதபடிக்கு பாவம். ஒருவேளை உங்கள் குணாதிசயமாக இருக்கலாம், உங்களுடைய செயல்பாடாக இருக்கலாம். ஒருவேளை நல்லவன் போல வெளியில் நினச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ள தீய எண்ணங்கள், கபட்டி எண்ணங்கள், வஞ்சிக்கிற எண்ணங்கள், ஏமாற்றுகிற எண்ணங்கள், பழி வாங்குகிற எண்ணங்கள். உள்ளத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிறவருக்கு தெரியும், உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிறவருக்கு தெரியும் உன் இருதயம் எப்படி இருக்கு. அதுதான் சொல்றார், மகா கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கின்றார். மனுஷ முகத்தை தான் பார்ப்பான், நான் இருதயத்தை பார்க்கிற தேவன். அந்த இருதயம் எவ்வளவு பாரப்படுக்குதுன்னு எனக்கு தெரியும், எவ்வளவு அவமானங்களை தாங்குதுன்னு தெரியும், எவ்வளவு துக்கங்களை சுமக்குதுன்னு தெரியும். அது எதனால? அவர் செய்த பாவத்தின் நிமித்தமாய். அதை தான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, அவர் சிலுவை பாடுகளை குறித்து சொல்றார். மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பாருங்க, இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. நம்முடைய பாரங்களை எல்லாம் இயேசு மன்னிப்பதற்காக, அதிலிருந்து நம்மை அந்த நிந்தையை மாற்றுவதற்காக இயேசு சிலுவையை சுமந்தார். இயேசு அநேகருடைய பாவங்களை சுமந்தார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனே, சகோதரியே, பாவ பாரத்தினால ஒரு வேளை நீங்கள் நிந்திக்கப்படுறீங்களா? இந்த நிந்தையினாலே நீங்கள் அவமானப்படுறீங்களா? இயேசு அந்த நிந்தையை புரட்டி போடுவார். அவருடைய இரத்தம் நம்மை கழுவும் பொழுது அந்த நிந்தை புரட்டப்பட்டு மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் உண்டாகும். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு ஊழியம் செய்த நாட்களில் சகையு என்று சொல்லுகிற ஒரு மனிதனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் இந்த சகையை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம், வாசிக்க கேட்கலாம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று. பாருங்க, இயேசு எரிகோவுக்கு வர்றாரு ஊழியத்தை செய்யறதுக்காக. இப்போ இந்த ஊழியத்தை செய்யறதுக்காக இயேசு வரும்பொழுது ஒரு மனுஷன் வேகமாய் மரத்து மேலே ஏறி மரத்து மேலே உட்கார்ந்துருக்கிறான். இவன் யாருன்னு கேட்டாக்கா ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். இப்போல்லாம் வரான்லாம் இடி ரைடு, அந்த ரைடு, இந்த ரைடு, அந்த மாதிரியான ஒரு ஆள், வரி வசூல் பண்ணுறவன். பார்த்துங்க, இவன் அந்த மக்கள் மத்தியில் ஏராளமான தவறுகளை செஞ்சிருக்கிறான். அதனால தான் அந்த மக்கள் சொல்கிறாங்க, இவன் பாவியான மனுஷன். போயும் இவங்கிட்ட இயேசு போகிறாரு, இவனை கூப்பிட்டு இயேசு போகிறாரு.
அப்படி சொல்லிட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. பைபிள் அப்படி தான் சொல்லுது. பாவியான மனுஷனா இவன், பணக்காரன், செல்வம் படைத்தவன், அதிகாரம் படைத்தவன், எல்லாரையும் மிரட்டக்கூடிய பவர் அவனுக்கு இருக்கு. அந்த ஜனங்களெல்லாம் மிரட்டி லஞ்சம் வாங்கியிருப்பான். அந்த ஜனங்களையெல்லாம் மிரட்டி பார்த்தீங்கன்னா உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன், அங்கே பிடிச்சி கொடுத்துருவேன், இங்கே பண்ணிவிடுவேன், அதை பண்ணிவிடுவேன், அப்படியெல்லாம் சொல்லியிருக்கலாம்ல. ஒரு பெரிய பாரம் அவனுக்கு இருந்தது. இயேசுவை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு தைரியம் இல்லை. அவன் நினச்சிருந்தாக்கா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சாதாரண மக்கள்லாம் இயேசுக்கு பின்னாடி வர்றாங்க, சாதாரண மக்கள் இயேசுவை சுற்றிலும் வர்றாங்க. இவன் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை கேதர் பண்ணி இயேசுவை நான் பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும் அப்படி சொல்லியிருக்க முடியும்ல. அப்படி சொல்லலை. ஏன்னா இயேசுவை ஃபேஸ் பண்ண முடியல. ஏன்னா இவனுக்கு ஒரு பாரம் இருக்குது. என்கிட்ட பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, செல்வம் இருக்குது, ஆட்கள் இருக்காங்க, கவர்மெண்ட் இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு பாரம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்கு வகை தேடி அவன் அந்த மரத்து மேலே ஏறினானா. ஹல்லேலூயா. பாருங்க, அவனுடைய அவமானம் அவனுக்கு தாங்க முடியல. அந்த பாரத்தை அவனால் நிந்தனையை தாங்க முடியல. அவன் செய்கிற தப்பு அவன் மனசாட்சியை போட்டு உருட்டுது, வேதனைப்படுத்துது, பாரமாக இருக்குது. அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியல. யார்கிட்ட சொல்கிறது? யார் மன்னிப்பா? நீ சொல்கிறத நான் நம்ப மாட்டேன்னு தானே சொல்லுவாங்க. சரி, இயேசுவை போய் பார்த்துடலாம், மேலே இருந்து அவருக்கு தெரியாமல் பார்த்துடலாம். அந்த பாரத்தோடு கூட அவன் குட்டி குட்டி கை வச்சுருந்துருப்பான். குள்ளனா இருந்தான்னு வேதம் சொல்லுது. எப்படி? குள்ளனா இருந்தானா. இப்போ அந்த காட்டத்தி மரம் பெரிய மரம். இப்போ அந்த மரத்து மேலே எப்படி ஏறி இருப்பான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பாரம் இருந்தால் அந்த காரியத்தை செஞ்சுருப்பான். சரி, அந்த மரத்து மேலே ஏறத்துக்கு இவனுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது, அந்த அளவுக்கு கை காலெலாம் கிடையாது. அதில் கரையான் பிடிச்சிருக்கோம், அது வழுக்கும், இரும்பு கட்டெரும்பு இருக்கும். மரம்லாம் ஏறினவங்க தெரியும், கட்டெரும்பு இருக்கும், பூச்சிகள்லாம் இருக்கும். ஏன்னா காட்டத்தி மரம் பாருங்கள். அந்த மரத்தில் இவன் எவ்வளோ சிரமப்பட்டு ஏறி இருப்பான். நான் கூட இஸ்ரேல் போகும்போது அந்த மரத்தை பார்த்துருக்கிறேன். பாருங்க, அவன் அவ்வளோ சிரமப்பட்டு அந்த மரத்து மேலே ஏறி ஒரு கிளையில் உட்காந்துருக்கிறான். ஏசு அந்த பாரத்தை பார்த்தாரு. ஐயோ, இவன் ரொம்ப பாரத்தோடு கூட என்னை பார்க்கறதுக்கு உட்காந்துருக்கிறான். இவன்கிட்ட நான் பேசணும், இவன் பாரத்தை லகுவாக்கணும், இவன் பாரத்தை மாற்றணும், புரட்டி போடணும் அப்படின்றதுக்காக இயேசுகிட்ட யாரும் ஒன்றும் சொல்லலை. இயேசு வந்துட்டே இருக்காரு. மேலே இருந்து எட்டி எட்டி பார்க்குறான். இலைங்கெல்லாம் நடுவில் இருந்து அவன் தலையை மட்டும் விட்டு பார்த்துருப்பான். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். அவன் ஓப்பனாக பார்த்தான், மறைஞ்சு மறைஞ்சு பார்த்துருப்பான். இயேசு அந்த மரத்துக்களை நின்று, சகேவே சீக்கிரம் இறங்கி வான்றாரு. அவருக்கு பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது, யாரும் போய் சொல்லலை. இன்றைக்கி ஆண்டவர் அநேகருக்கு அப்படி தான். எப்படி இவர் பேரை சொல்லி கூப்பிட்றாரு? அவனுக்கு தெரியாது, சொல்கிறவனுக்கு. ஆனால் இயேசுக்கு தெரியும். ஹல்லேலூயா. இயேசு அதை அறிவார். அவன் பேர் அவருக்கு தெரியும். அவர்கிட்ட யாருன்னா போய் சொன்னாங்களா, இந்த மாதிரி சகேன்னு ஒருத்தன் மேலே ஏறி உட்காந்துருக்கான், அவன் இப்படிப்பட்ட மனுஷன் அப்படிப்பட்ட மனுஷன் என்ன சொன்னாரா? யாருன்னா சொன்னாங்களா? பைபிள் அப்படி இல்லை. அவர் போகிறாரு, சடனாக நிற்கிறாரு, மேலே அண்ணாந்து பார்க்குறாரு. சகேவே சீக்கிரம் இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, பாரத்தோடு இருந்த மனுஷன் வேகமாக இறங்கி வந்திருப்பான். சரிக்கு நிற்கணும் எப்படியோ, அதுவரை நிற்கிறார். அவர் அங்கேயே போல. அவன் இறங்கி வரட்டும், வழிக்கு வரட்டும். வந்தான், கீழே இறங்கி வந்தான். அவனை ப்ளஸ் பண்ணிட்டு போயிடல, ஜெபம் பண்ணிட்டு போயிடல. நான் அன்றைக்கி உன் வீட்டில் தங்கணும், நான் உன் வீட்டில் தங்கணும்.
ஏன்னா நீ ரொம்ப பாரத்தோடு இருக்கிற. அந்த ஜனங்க அப்போ தான் சொல்கிறாங்க, போயும் பாவியான மனுஷன் கூட ஒரு போறாரு. அவன் பாவியான மனுஷன் இயேசுவே. பாவ பாரத்தை சுமக்கிற ஒரு மனிதன். அவன் வீட்டுக்கு தான் இயேசு போனார். அவனை கூப்பிட்டு போகும் பொழுதே அவன் பாரம் அவனை விட்டு நீங்கிடுச்சு. அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், நான் 4 திருப்பி கொடுத்துட்றேன். கேன் யூ ஃபாலோ மீ? என்ன பின்பற்றுறீங்களா? உணர்வடைந்தான். அவன் பாரத்தினால உணர்வடைந்தான். ஐயோ, இந்த பாரம் என்னை வாட்டி வதைக்கிறது, இந்த பாரத்தில் நான் கண்ணீர் வடிக்கிறேன், இந்த பாரத்தினால தாங்க முடியாதபடிக்கு இருக்கு. உணர்வடைஞ்சான், மனம் திரும்பிட்டான். நான் 4 இயேசு ஒன்றுமே சொல்லலைங்க, நான் உன் வீட்டில் தங்கணும்னு சொன்னார், அவ்வளோதான். எல்லாம் அங்கே இருக்கிறவங்க பார்த்து சொல்கிறாங்க, பாவியான மனுஷன், பாவியான மனுஷன். சடனாக ஆன்சர் கொடுக்குறான். இயேசுகிட்ட இல்லாண்டவர் அப்படியெல்லாம் சொல்லலை. நான் 4 திருப்பி கொடுத்துட்றேன்ப்பா, என்ன மன்னிச்சிருங்க. பாருங்க, அப்போவே அவனுடைய பாரமெல்லாம் நீங்கிட்டு அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, சந்தோஷம் வந்தது, மகிழ்ச்சி வந்தது. இதை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய பாரத்தையும் கர்த்தர் புரட்டி போடுவார். ஏதோ ஒரு பாரத்தில் வேதனையோடு கூட இருக்கீங்களா? ஏதோ ஒரு தவறு உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா? இந்த நிந்தையில் நீங்கள் அவமானப்பட்டு எல்லாரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்களா? பயப்படாதீங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்க மேலே அன்பாக இருக்கிறார். அந்த சகையு பாவியான மனுஷனை நேசிக்கிறவர் உங்களை நேசிக்க மாட்டாரா? உங்களை பேர் சொல்லி அழைக்க மாட்டாரா? உங்கள் பாரத்தை நீக்க மாட்டாரா? உங்கள் வீட்டில் அவர் தங்க மாட்டாரா? உங்களுக்கு அவர் ரட்சிப்பை தர மாட்டாரா? உங்களுடைய பாரத்தை அவர் புரட்டி போட்டு உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? முடியும். அவரால், இயேசுவால முடியும். பாரம் என்று சொல்லுகிற சுமை சுமக்கிற நிந்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டாயிற்று. கர்த்தர் அதை அப்படியே புரட்டி போட்டார். பாருங்க, அதுக்கப்புறம் அந்த பாரமே அவங்களுக்கு இல்லை. ஹல்லேலூயா. அவங்க சுதந்திரமாக சுற்றி திரிந்தார்கள். அவங்க ஆசீர்வாதமாக இருந்தாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, யோசுவா பார்த்து கர்த்தர் சொல்றார், அவர் எல்லா நிந்தையையும் புரட்டி போடுவார். நிந்தையை புரட்டி போடுகிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் சுமை சுமக்கிறதுல நிந்திக்கப்பட்டார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் கூட பாவம் என்று சுமையை சுமக்கலாம். மற்றவர்கள் பேசுகிற வார்த்தையை சுமந்து பாரப்பட்டிருக்கலாம். அல்லது யாரோ உங்களுடைய பழைய காரியங்களெல்லாம் தூண்டி தூண்டி உங்களை வேதனைப்படுத்திருக்கலாம். இவன் இப்படி, அவன் அப்படி, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க. பழைய காரியங்களை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ரொம்ப நாளாக இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க இந்த உலகம், ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்கு இந்த உலகம். அப்படி இருக்கீங்களா? அது நிந்தியாக இருக்கா? பாரமாக இருக்கா? சுமையாக இருக்கா? அந்த சுமையை கர்த்தர் மாற்றி புரட்டி போட்டு உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன், நேரம் கடந்து போகிறது. வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில், நான் வேற எங்கேயும் போல, அதே அதிகாரத்தில் யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். எங்க ஒரு நிந்தை, அங்க சுமக்கிற நிந்தை, கசந்து போகிற வாழ்க்கை. ஏன் தான் இந்த உலகத்தில் வாழுறோமோ, ஏன் தான் இப்படி கஷ்டப்படுறோமோ, ஏன் தான் இந்த பிரச்சனை எனக்கு இப்படி வருதோ, இப்படி என்னை போட்டு வதைக்கிறாங்களே,
ஜீவனையே அவங்க கசந்து கொள்ளும். எந்த உலகத்தில் வாழறோமோன்றது தான் அர்த்தம். தங்கள் ஜீவனையே கசந்து போகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. எப்படி அவங்களுடைய நிந்த பாருங்க. கசப்பு 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 எல்லாருக்கும் பிடிக்குமா? கசப்பு யாருக்குமே பிடிக்காது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க வாழ்க்கையே கசந்து போகிற வாழ்க்கையாக இருந்தது. நிந்தையினால் அகப்பட்டுட்டாங்க. கர்த்தர் சொல்கிறாரு யோசுவா பார்த்து, அவங்க நிந்தையை நான் புரட்டி போடுவேன். ஹல்லேலூயா. நிந்தையை புரட்டி போடுவேன். உடைய கசப்பை மதுரமாய் மாற்றுவேன். உடைய கசந்த வாழ்க்கையை நான் ஆசீர்வாதமான வாழ்க்கையை மாற்றுவேன் என்பதாக. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கை கூட கசந்து போயிருக்கா? எந்தாந்த உலகத்தில் வாழறோமோன்னு கசந்து போயிருக்கா? ஏதோ ஒரு காரியத்தில் நீங்களே நொந்துட்டு இருக்கீங்களா? மனம் உடைஞ்சு போயிருக்கீங்களா? ஏன் இதெல்லாம் எனக்கு நடக்குது அப்படின்னு ஆண்டவரை கேள்வி கேட்குறீங்களா? தேவனுடைய ஜனங்கள் தங்கள் ஜீவனையே கசந்து போகும்படியான சூழ்நிலை உண்டாயிற்று. கர்த்தர் அந்த நிலைமையை மாற்றினார், அதை புரட்டி போட்டார். அவர்கள் ஆனந்த களிப்படைந்தார்கள், கர்த்தரை துதித்து பாடினார்கள், கர்த்தரை ஆடி பாடி துதித்தார்கள். உன் கசப்பு மாறினா தான் நீ துதிக்க முடியும். கசப்போடு நீ ஆக்டிங் எல்லாம் பண்ண முடியாது. கசப்போடு இருந்தாக்கா அது அகத்தின் அழகு தெரிஞ்சிடும். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, எனக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு கசப்பு நடந்திருக்கலாம். கசந்த வாழ்க்கையாக இருக்கலாம். தாங்க முடியாதபடிக்கு உங்கள் ஜீவனையே கசந்து கொள்ளும்படியான சூழ்நிலைக்குள்ளாய் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். யோசுவாக்கு வாக்குத்தத்தம் செய்தவர் உங்களுக்கும் அவர் வாக்குத்தத்தம் செய்கிறார். உங்கள் நிந்தையை நான் புரட்டி போடுவேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கசப்பான நிந்தை. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரி, இயேசு ஊழியம் செய்யும் பொழுது ஒரு முறை பார்த்தீங்கன்னாக்கா சமாரியாவுக்கு போகிறார். சமாரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது, யாக்கோபு கிணறு. அந்த கிணத்தருகளே இவர் உட்கார்ந்துருக்கார். சிஷ்யர்கள்லாம் காய்கறிகள் பதார்த்தம்லாம் வாங்க போயிட்டாங்க. தனியாக உட்கார்ந்துருக்காரு. ஒரு அம்மா வராங்க. அந்த அம்மா பேர் தெரில, சமாரியா ஸ்திரீன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அம்மா வர்றாங்க. அந்த அம்மா வந்து தண்ணி முள்ளும் பொழுது இயேசு சொல்கிறாரு, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா கண்டுபிடிச்சிருச்சு, சமாரியரோடு கூட யூதர்கள் சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. நீர் எப்படி தண்ணி கேட்குறீர்? நீ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா பாத்திரமும் இல்லை உங்ககிட்ட, தண்ணி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. இப்போ இயேசு சொல்கிறாரு, நான் கொடுக்குற தண்ணீர் ஒரு காலமும் தாகம் வராது. நான் கொடுக்குற தண்ணீர் அப்படிப்பட்ட தண்ணீர் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஆசை வந்துடுச்சு, எனக்கும் அந்த தண்ணி வேணும், ஒரு காலமும் தாகம் வராத தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி இயேசுகிட்ட கேட்குறாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, உன் புருஷனை கூட்டு வான்றாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு புருஷன் இல்லை. ஏன் அப்படி சொன்னாங்க? அவங்களுக்கு 5 புருஷங்க இருக்கிறாங்க, ஒருத்தர் 2 பேர் கிடையாது. பைபிள் அப்படி தான் சொல்லுது. எத்தனை புருஷர்கள்? 5 புருஷர்கள் இருந்தாங்க. இப்போ இருக்கிறவனும் நிலையானவன் கிடையாது. ஆகையினால அந்த அம்மா ரொம்ப நொந்து போய், ரொம்ப கசந்து போய் இயேசுகிட்ட போய் சொல்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு புருஷனே கிடையாது. அப்போ இயேசு சொல்கிறாரு, கவனிங்க, வாசிக்கலாம். அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றால் இயேசு அவளை நோக்கி, யோவான் 4 அதிகாரம் 28 to 30 வரை, இயேசு அவளை நோக்கி,
எனக்கு புருஷன் இல்லை என்று எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். 5 புருஷர்கள் உனக்கு இருந்தாங்க. இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. உனக்கு புருஷன் கிடையாது. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். நம்ம போய் பேசுறாங்க. இயேசு சொல்றா, நீ சொன்னது உண்மைதான். இப்ப இருக்கிறத நிலையானது கிடையாது. 5 பேர் இருந்தாங்க. அவன் செத்துட்டானோ ஓடி போனானோ தெரியாது. 5 புருஷர்கள் இருந்திருக்காங்க. இப்ப இருக்கிறத நிலையானது கிடையாது. நீ எங்கிருந்து கூட்டின்னு வர முடியும்? அப்ப அந்த அம்மா ஏன் அந்த பொய்யை சொன்னாங்க? அவங்க ரொம்ப கசப்பில் இருக்காங்க. எனக்கு வாழ்க்கையே அமையலையே, கற்றவெல்லாம் செத்து போயிடுறான், கற்றவரெல்லாம் என்னை விட்டுட்டு ஓடி போயிடுறான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இருதயம் கசந்து போயிருக்கு. ஏன் தான் இந்த உலகத்தில் வாழறனோ? அங்கே இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? ஐயோ, அந்த அம்மா மூஞ்சில மூச்சாலே அவ்வளோதான் சொல்கிறாங்களா இல்லையா? இப்போவே ஒன்றும் விடியாது, ஒன்றும் நடக்காது. அதனால தான் ஆள் இல்லாத நேரத்தில் வந்து தண்ணி மொல்ல வர்றாங்க. கூட்டமே கிடையாது, தனியாக வர்றாங்க. ஏன்னா அவங்க இருதயம் கசந்து போயிருக்கு. அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் ஏளனமாக பேசியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க. இவ லாசி இல்லாதவ, இவ தருத்திரம் பிடிச்சவ, இவ இந்த ராசி அந்த ராசி, இப்பெல்லாம் சொல்கிறாங்களே அந்த ராசி இந்த ராசின்னு, இந்த தோஷம் அந்த தோஷம் சொல்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரியெல்லாம் அந்த அம்மாவை சொல்லி 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 அவருடைய ஜீவனே கசந்து போகிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. அதனால தான் இயேசுகிட்ட சொல்கிறாங்க, எனக்கு புருஷன் இல்லை இயேசுவே. இயேசு அந்த இருதயத்தை பார்த்தாரு. நீ சொல்கிறது உண்மைதாம்மா, உன் இருதயம் அவ்வளவு கசந்து போயிருக்கு, உன் இருதயத்தில் அவ்வளவு கசப்பு, நான் அதை புரட்டி போடுறேன் அப்படியே சொல்லிட்டு இயேசு அவருடைய கசப்பை புரட்டி போட்டார். அப்படி புரட்டி போட்ட உடனே என்ன நடக்குது பாருங்க. அந்த அம்மா ஊருக்குள்ளே ஓடி போகிறாங்க. ஊருக்குள்ளே ஓடி போய் மேசியாவை கண்டேன் அப்படி சொல்லிட்டு, நீங்கள் வந்து பாருங்க, எல்லாம் வந்து பாருங்க. கசப்பு மாறிடுச்சு. இப்போ பாருங்க, தைரியம் வந்துடுச்சு. யாருக்கும் தெரியாமல் தண்ணி மல்ல வந்தாங்க. கூட்டம் இல்லாத நேரத்தில் தனியாக வந்தாங்க. இப்போ கூட்டத்தின் மத்தியில் நின்று இயேசுவை வந்து பாருங்க, மேசியாவை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாங்க. ஊழியக்காரியாக மாறிட்டாங்க. ஹல்லேலூயா. சுவிசேஷகராக மாறிட்டாங்க. இயேசு நல்லவர், வந்து மேசியாவை கண்டன், வந்து பாருங்க அப்படிதான் சொல்லுது வேதம். வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு அப்படியே அந்த குடத்தை அங்க வச்சிட்டாங்க. ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, இப்ப ஜனங்களை மீட் பண்றாங்க. ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். ஒரு மனுஷன் எனக்கு சொல்லிட்டாரு, அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றால். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு ஒரு மனுஷனுடைய கசப்பை புரட்டி போட்டார்னா, அந்த நிந்தையை புரட்டி போட்டார்னாக்கா, எந்த இடத்துல நின்று இயேசு நல்லவர்னு சொல்ல முடியும். ஹல்லேலூயா. கசப்பை மாத்திட்டாக்கா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தேன்னு சொல்ல முடியும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு கசப்பு இருக்கலாம். அது இழப்புனால இருக்கலாம், அல்லது தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், தன்னுடைய கணவர், தன்னுடைய மனைவி, குடும்ப சூழ்நிலை, சமுதாயம், வேலை, ஏதோ ஒரு காரியத்தில் கசப்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான் கசந்து கொண்டார்கள். தன் ஜீவனும் கசந்து போகிற அளவுக்கு அவங்க இருதயம் அப்படி இருந்தது. அதை தான் யோசுவாட்ட கத்த சொல்கிறார், அவன் நிந்தையை நான் புரட்டி போடுவேன், கசப்பு என்ற நிந்தையை நான் புரட்டி போடுவேன்.
என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனே, இந்த உபவாச கூட்டத்தில் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கசப்பு இருக்கா? இயேசு அதை இன்றைக்கு புரட்டி போடுவார். அவர் வாக்கு தத்தங்களின் தேவன், அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். சமாரிய ஸ்திரீயுடைய கசப்பை கர்த்தர் புரட்டி போட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கசப்பை கர்த்தர் புரட்டி போட்டார். அவர்கள் ஆடி பாடி கர்த்தரை துதித்தார்கள். கர்த்தர் நல்லவர் என்று ஆடி பாடி, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லி ஆடி பாடி துதித்தார்கள். ஹல்லேலூயா. கசப்பு மாறினாதாங்க சந்தோஷம் வரும், ஆடி பாடி துதிக்க முடியும், ஆண்டவரை மகிழ்ச்சியாய் ஆராதிக்க முடியும். கசப்போடு இருந்தா எங்க துதிக்கிறது, எங்க ஆடி பாடுறது? பிரியமானவர்களை, ஏதோ ஒரு நிந்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா? பயப்படாதீங்க, கர்த்தர் வாக்கு தத்தங்களின் தேவன். யோசுவாவை பார்த்து சொன்ன அதே வார்த்தை தான். இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிந்தையை புரட்டி போடுவேன். உங்கள் பேர் அந்த இடத்துல வச்சுங்க. உங்கள் நிந்தையை இயேசு புரட்டி போடுவார். உங்கள் நிந்தையை இயேசு புரட்டி போடுவார். உங்கள் அவமானத்தை, உங்கள் துக்கத்தை, உடைய கண்ணீரை, உடைய வியாதியை, உடைய சரீர பலவீனத்தை, உடைய பாவத்தை இயேசு எல்லாவற்றையும் புரட்டி போட்டு ஆனந்த களிப்பாய் மாற்றுவார், சந்தோஷப்படுத்துவார். நீங்கள் எதனால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க? எப்படிப்பட்ட நிந்தை இருக்கு? இன்னும் பெருக்குமா? ஆசீர்வாதம் இல்லாத இருக்கீங்களா? இன்னும் இருதயம் கசந்து போயிருக்கா? இன்னும் தாங்க முடியாத பாரத்தை சுமக்கிறீங்களா? பயப்படாதீங்க, வாக்கு தத்தங்களின் தேவன் இன்னைக்கு அதை புரட்டி போட்டுருவார். இயேசு இன்னைக்கு பிறகு நான் பண்ண முடியாதுங்க, பிரசங்கிக்கிற நான் பண்ண முடியாது. அவர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். வானமும் பூமியும் விழுந்து போனாலும் இந்த வார்த்தைகள் ஒரு எழுத்து மாறாதது. அவர் புரட்டி போடுவேன்னு சொன்னார், அதை செய்வார், அதை செய்வார். உன் கசப்பு மாறும், உங்களுடைய சுமைகள் லகுவாக்கும், உங்களுடைய தடைகள், பெருக்கம் உண்டாகாதபடி இருக்கப்பட்ட தடைகள் மாறும். எல்லாவற்றையும் புரட்டி போட்டு உங்களை ஆசீர்வதிக்கிறவர் எனக்கு உங்களோடு கூட பேசியிருக்கிறார். என்ன கசப்பு இருக்கு? நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரை இந்த கசப்பினால நான் இருக்கேன், இந்த சுமையை என்னால் தாங்க முடியல, ஆண்டவரே ஒரு பயணம் இல்லை, விருத்தி ஆகலை, எதுவுமே எனக்கு கைக்கூடி வரல, எல்லாம் அப்படி அப்படியே இருக்கு, வீடு கட்டந்து அப்படியே நிற்கிது, வியாபாரம் அப்படியே நிற்கிது, பிள்ளைகளுடைய திருமணம் அப்படியே நிற்கிது, பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, எந்த ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கேன், ஒரு பெருக்கமும் இல்லாத இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள், பேசிக்கிட்ட சொல்லலாமா? அந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சிக்கிட்டு சொல்லுங்கள். யோசுவா 5:9 கையில் வச்சுங்க. யோசுவா 5:9 அதை கையில் வச்சுக்கிட்டு, ஆண்டவரே என் நிந்தையை புரட்டி போடுவேன்னு சொன்னீங்களே, நான் இந்த நிந்தையில் இருக்கேன், அதை புரட்டி போடுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் புரட்டி போட வல்லமையுள்ளவர் இயேசு ஒருவரே. புரட்டி போடுங்க. கேட்கலாமா? கேட்கலாமா? எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்த்து, மகா பரிசுத்தமுள்ள அன்பு தகப்பனே, இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிறேன் இந்த அன்பு சகோதர சகோதரிகளை நீ கவனித்திருக்கிறபடினால், இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிந்தையை புரட்டி போட்டவர், இவருடைய நிந்தையை புரட்டி போட்டு மகிழ செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.